Hi everyone, welcome to சுவை சமையல். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சிறுதானியமான சத்துக்கள் நிறைஞ்ச கம்பு இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பை முழுசா எப்படி ஊற வச்சு அரைக்கிறதுன்றத இந்த வீடியோல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கம்பு இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பை எடுத்து வச்சிருக்கேன். உங்க வீட்டில் எந்த டம்ளர்ல இருக்கோ அந்த டம்ளர் அளவுக்கு நீங்க அளந்து போட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதே டம்ளர்லேயே அளந்து போடுங்க, அப்போ அளவு சரியாக வரும். இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி கையில் நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்கள். இப்படி வாஷ் பண்ணும்போது கம்பில் இருக்க அந்த உமியெல்லாம் நல்லா மேலே வரும். அதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். அது மாதிரி 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அந்த உமியெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வைக்கணும்னு தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு 5 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். உளுந்தெல்லாம் நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்கேன். இது கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைக்கலாம். ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது உளுந்து சூடாகி அது பொங்கி வராது. அதனால் நான் மிக்சியில் எப்போதும் போட மாட்டேன். கிரைண்டரில் போடும்போது நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். அப்போ இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா மைய அரைஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. சிறுதானியன்றதுனால யூஷுவலாகவே எல்லா சிறுதானியமும் சீக்கிரமாகவே புளிச்சிடும். பாருங்கள், 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவு எப்படி நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. சூப்பராக நமக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிறுதானியத்தில் நீங்கள் மாவு அரைக்க போகிறீங்கன்னா மாவு அரைக்கும் போது உப்பு சேர்த்துடாதீங்க. புளிச்சதுக்கு அப்புறமே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு இட்லி தட்டை உள்ளே வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எனக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உள்ளே வச்சு நம்ம யூஷுவலாக எப்போதும் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். திறந்தோடனே நல்லா இட்லி வாசமாக இருக்கும். கம்பு வாசத்தோடு சேர்ந்து வரும். இப்போது இட்லி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தா இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படியே இந்த இட்லி தட்டில் நல்லா ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கம்பு இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், நமக்கு சாஃப்டான பஞ்சு மாதிரி கம்பு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இந்த கம்பில். வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி சிறுதானியத்தில் உணவு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அளவு மாறாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.